வணக்கம் நண்பர்களே. கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி அறிவிப்பு, மக்கள் கூட்டம் அலைமோதல் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் பயிர்க்கடன், நகைக்கடன், வணிக கடன், மாற்றுத்திறனாளிகள் கடன் போன்ற பல்வேறு கடன்களை வழங்குகின்றன. தற்போது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்க அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். முக்கிய காரணங்கள்: தள்ளுபடி வாக்குறுதிகள். தேர்தல் காலம் போது அரசியல் கட்சிகள் பொதுமக்களின் வாக்குகளை கவர்ந்து கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதிகள் வழங்குகின்றன. பகுதி கடன்கள், மாற்றுத்திறனாளி கடன், சிறுபான்மையினர் கடன் போன்றவையும் வாக்குறுதிகளில் அடிக்கடி குறிப்பிடப்படுகின்றன. கடந்த ஆண்டு ஏப்ரல் டிசம்பர் காலகட்டத்தில் 72,000 கோடி ரூபாய் இருந்த கூட்டுறவு கடன் இவ்வாண்டு அதே காலகட்டத்தில் 83,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மக்கள் கடந்த தேர்தலில் தள்ளுபடி அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ள முன்னோட்டத்தை பார்த்து தற்போது கடன் வாங்கி சில மாதங்களில் தள்ளுபடி வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றனர். மொத்தத்தில் தேர்தல் முன்னேற்பாடு மற்றும் அரசியல் வாக்குறுதிகள் காரணமாக கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கும் ஆர்வம் பெரிதும் அதிகரித்து விட்டது. கூட்டுறவு வங்கிகளை கடன் வாங்கினா தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது மக்கள், அதாவது விவசாயிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா சென்ற முறை அது மாதிரி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தடவையும் வாங்கினா தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.